தக்காளி பழம் எடுக்கிறீங்களாக்கும்? ஆமாம்மா, தக்காளி பழம் தான் எடுக்கிறோம். விதை தக்காளி நாற்றெல்லாம் எங்கே வாங்குனீங்க, எப்படி நட்டீங்க, இது எத்தனை நாள் செடி, கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களே. விதை ஒட்டாஞ்சத்திரத்தில் வாங்கினோம். பாக்கெட் விதை தான் வாங்கி நாங்கள் நாற்று போட்டு வயல்லையே 22 நாள் கழிச்சு வருமுனாங்க. நாங்கள் 1 மாதம் ஆயிடுச்சு நாற்று போட்டா. ஆமாம். நீங்களாம் நாற்று போட்டிங்களா? நாங்களாம் நாற்று போட்டோம். எப்படி நாற்று போட்டீங்க? பாத்தி எட்டி உள்ளுக்க எருவு, மாட்டு எருவு கொஞ்சம் போட்டு, உரம்லாம் போடல, எருவு போட்டு அப்படியே விதைய போட்டு பறிச்சு விட்டு தண்ணி விட்டோம். 22 நாள் நடுன்னு சொன்னாங்க. அது நாத்து வளர 1 மாசம் ஆயிடுச்சு. எடுத்து நாங்களா நட்டோம். எப்படி இடைவெளி எல்லாம் கொடுத்தீங்க? இடைவெளி ஒரு 3/4 மாதத்துக்கு ஒரு நாத்து நட்டோம். நாத்து பரவாயில்ல, நல்லா காய் நல்லா தான் வயிற்று. ஆனா விலை இல்ல. பாரு எப்படி பிடிச்சிங்க? அடி உரம் எதுவும் போட்டீங்களா? இல்ல அதெல்லாம் இல்ல. சும்மா முன்னுக்கு எருவு போட்டோம், காட்டுக்கு போட்டு 2-3 உழவு ஓட்டுனா, ஓட்டி பார் கட்டினா, பார் கட்டி அப்படியே எடுத்து நாத்து அப்படின்ட்டு வந்து 1 முழம் 3/4 மாதத்துக்கு ஒன்று விட்டு நட்டோம். இப்ப நட்டு இப்போ ஒரு 1.5 மாசம் இருக்கும், வந்துருச்சு. 1 மாசம் இருக்கும், வந்துருச்சு. ஏதாவது அடி உரம் கொடுத்தீங்களா? அடி உரம்லாம் ஒன்றும் கொடுக்கல இது வரைக்கும். இதுக்கு அடி உரம் கொடுக்கல, மருந்து அடிக்கல, அதெல்லாம் பண்ணல. ஆனால் செடி நல்லாத்தே இருக்குது. எதுவும் உரம் கொடுப்பீங்களா நீங்க? உரம் தான் ஒரு அட்டை வந்து 2 களை வெட்டிட்டு 2வது களையப்போ ஒரு உரம் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் வச்சு அப்படியே மண்ணை பெரட்டி, இந்த வாக்கியா மண்ணால அப்படியே மேலே ஓட்டு அப்படியே பாரு இழுத்து கட்டி. காய் நல்ல மகசூல் கொடுக்குமா? காயெல்லாம் நல்ல மகசூல் கிடைக்குது, நிறையாவும் வருது. காயெல்லாம் நல்லா வருது. பழங்களும் நல்லா பெருசு பெருசா இருக்குது, நல்ல ரகமாச்சியா இருக்குது. விலை தான் ஆனா கம்மி. மகசூல்லாம் நிறையாத்தான் வருது. இது எங்க எடுத்து கொண்டு போவீங்க? எத்தனை நாளுக்கு ஒரு முறை எடுப்பீங்க? இது 1 நாள் 2 நாள் விட்டோம்னா எடுக்கணும், பழுத்துரும். 1 நாள் விட்டு 1 நாள் எடுக்கணும். 1 நாள் விட்டு 1 நாள் தண்ணி விட்டா விசுக்கு விசுக்குன்னு நிறைய பழுத்துரும். 1 நாள் விட்டு 1 நாள் எடுப்போம். ஒட்டாஞ்சத்திரம் கொண்டு போறோம். ஒட்டாஞ்சத்திரம்? ஆமா. இங்கிட்டு பூரா ஒட்டாஞ்சத்திரம் மார்க்கெட்டு தான் அதிகம் போகும், காந்தி மார்க்கெட். ஏதாவது பூச்சி நோயெல்லாம் தாக்குதா? இல்ல, தக்காளியில ஒன்றும் தாக்கல. தக்காளியில ஒன்றும் தாக்கக்கானா. வெயில் காலமா பழம் நல்லா நிறையா வரும் வெயிலுக்கு. ஆனா விலை கிடைக்காது. விலை கிடைக்காது. மழை காலம்னா பழம்புறம் அழுகும், ஆனா விலை கிடைக்கும். உள்ள தக்காளி அடி ஆயிரும்ல மழை காலத்துல, அதனால விலை கிடைக்காது. ₹5 ₹10 வித்தா கூட காய் நிறைய பிடிச்சிருக்குது, நல்லா கட்டும். 5 ரூபான்னு வித்தாலும் போதும். இப்ப தக்காளி 3 ரூபா தானே கிலோ போகுது. 5 ரூபான்னு தான், 10 ரூபா வெளியில மார்க்கெட்ல எல்லாம். இங்கே வந்து விற்கிறவங்க எடுத்துட்டு போனாங்கன்னா நீங்க 5 ரூபான்னு கொடுத்தா கூட உங்களுக்கு கட்டும் நல்லா. கட்டும். தக்காளி தானே, தக்காளி நிறைய மகசூல் ஆகுது இல்ல. மகசூல் ஆகுறதுனால 2 கிலோங்கிறப்ப 4 கிலோ வரும்போது காசு சரியா இருக்கும். தென்னை மரம் தான் மெயின், தோப்பு தான். ஊடு வெள்ளாமையாத்தான் இதை போட்டிருக்கிறோம். அதுவும் காயாம கலகுல வராம நல்லா வாடாம நல்லா தண்ணி விட விட நல்லா இருக்கும். இது ஊடு வெள்ளாம தான். இப்ப வந்து தென்னை மரம் தான் மெயின் எங்களுக்கு. தோப்புக்குள்ள போட்டிருக்கோம். அப்ப லாபம் தான் சொல்றீங்க? லாபம் தான். மேல தென்னை மரம், கீழே தக்காளி, லாபம் தான். போட்டு எருவு தான் போடுவோம். உரம் போட்டா செடி அடியாகி போயிடும். எருவு அப்படியே நல்லா அந்த துகள் மச்ச எருவா பவுடர் மாதிரி இருக்குவாரு, அதை அப்படியே தூவி விட்டு அதுக்குள்ள விதைகளை போட்டு விட்டு அப்படியே பறசி விட்டு பாத்தி ஏற்றி தண்ணி விடுறது. பூவாளியில தண்ணி விடுவீங்களா? பூவாளில அப்படியே வாய்க்காலே வெட்டி விடுவோம். அந்த அதுங்கும்போது கொஞ்சம் லைட்டா விட்டுட்டு அப்புறம் அப்படியே விடுவோம். கத்திரிக்காய் இப்ப விலை கூட தானே, 30 ரூபான்னு போகுதுன்னு சொல்றாங்க.
இல்ல கத்திரிக்காய் விலை இவ்வளவு நாள் இல்ல, இனிமேல் விலை கிடைக்கும். பச்சை கத்திரிக்காய்க்கு நல்ல விலை தாங்க. இப்ப கூடி இருக்கு, விலை இப்ப கூடி இருக்கு. அது இந்த காய் வந்து நல்லா விலை விக்குமா? ஆமா, நல்லா விலை விக்குமா? அதான் நல்லா டேஸ்டாவும் இருக்கும் இந்த கத்திரிக்காய். ஆமா, இந்த முள்ளு இருக்க காய் நல்லா டேஸ்டாவும் இருக்குன்னாங்க. இது என்ன அகலமா படந்துகிட்டே போகுது, வளராம குட்டையிலே காய் வச்சுட்டு பாரு. நல்லா சிம்பு அடிக்குது. ஆனா சிம்பு அடிச்ச மட்டும் தான் நமக்கு வாது காய் இருக்கு. இது நல்ல ரகமா இருக்குது. நல்ல ரகம் இது. இது நல்ல ரகம். ஒவ்வொன்றும் வளர்த்தி ஆனோம்னாடி தான் காய் வரும். இது நல்லா குட்டை செடியிலே காய் வந்துருச்சு. இன்னும் ஒரு வாரம்னா காய் எடுக்கலாம். இப்பயே நிறைய காய் இருக்குதுல, எடுக்கிற மாதிரி காய் இருக்கு. காயெல்லாம் இருக்கு. அதான் இன்னும் ஒரு வாரம் போச்சுன்னா பெருத்துச்சுன்னா எடுக்கலாம். இதுக்கு வந்து எரு இறைச்சிதான் நட்டோம். அதனால நல்லா ஊக்கமா வருது செடி. அதான் எல்லாமே போட்டிருக்கீங்க, கத்திரி, தக்காளி. ஒவ்வொரு வயல்ல ஒவ்வொன்னும் நட்டுருக்கான். ஒண்ணுக்கு இல்லாட்டி ஒண்ணு விலை கிடைக்கட்டும்னு. ஆனா ஒண்ணுமே விலை இல்ல. தக்காளி விலை இல்ல, மிளகாய் கத்திரிக்காய் நல்லா விலை விக்குதுங்க, கவலைப்படாதீங்க. இப்பதே விலை வருது, விலைக்கு வரும் எங்க காய். இது எதுவும் மருந்தெல்லாம் அடிக்கவே இல்லை. இது எத்தனை நாளைக்கு ஒரு தடவை காய் எடுக்கணும்? ஒரு வாரத்துக்கு ஒரு ஆட்டை தான் எடுக்க முடியும். 8 நாளைக்கு ஒரு ஆட்டை எடுக்கலாம். நம்ம வேணா இடையில ஒரு நாளைக்கு பெருக்க விடாம அளவா மீடியமா வேணா இடையில ஒரு நாளைக்கு எடுக்கலாம். வாரத்துல 2 நாள் எடுக்கலாம். எல்லா விவசாயத்திலயும் நீங்க தான் நல்ல முன்னோடியா இருக்கீங்க. விவசாயம் பண்ணி என்ன பண்றது? விலை இல்லையே. விலை இல்லாம கை பொறுப்புதே வருது, பூரா நஷ்டமா வருது. போட்டது பாதி கூட லாபம் இன்னும் சம்பாதிக்கல. பேசாம எல்லாத்தையுமே கத்திரி நட்டுருக்கலாமே நீங்க. கத்திரி எல்லாம் கத்திரி நட்டு விலையே இல்லாம. பச்சை கத்திரிக்காய்க்கு எப்பயுமே நமக்கு விலை கிடைக்குது. இப்போ ஒரு பைய வந்து 300 ரூபா 400 ரூபான்லாம் போகுது. இப்ப சந்தையில எல்லாம் ஒவ்வொரு கூட அள்ளி 5 ரூபாய்க்கு வைக்கிறாங்க. நாங்க வாங்கிட்டு தானே வர்றோம்.